Hi friends, welcome to our channel Success in NEET. I hope all are doing well. So நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா NEET 2022 ஆஸ்பிரன்ஸ்க்காக 6 month strategy வந்து ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெடியூல் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் NEET 2023 ஆஸ்பிரன்ஸ்க்காக 1 year strategy ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெடியூல் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வீக்கெண்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி டாப்பர்ஸ் நேம் அனௌன்ஸ் பண்ணுறோம். அண்ட் அது போக வந்து பயோலையும் கெமிஸ்ட்ரிலையும் என்சிஓடி வந்து லைன் பை லைன் மீனிங் சொல்லிட்டுருக்கோம். ஈவன் ஃபிசிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கொஷின் பேஸ் பண்ணி அண்ட் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி அண்ட் கான்செப்ஷுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸில் வந்து மோஷன் ஆஃப் அ பாடி ஆன் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்க்ளைன்டு பிளேன் அந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் இன்க்ளைன்டு பிளேனாக இருக்கக்கூடியதில் எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்க்ளைன்டு பிளேன் இது மாதிரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து ஃப்ரிக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் அது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஏதோ ஒரு பாடி வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அப்படியே வந்து கீழே வந்து ஸ்லைட் ஆகி வருது. ஸோ அப்படி வரும்பொழுது அதனுடைய மோஷன் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னா அண்ட் அதனுடைய ஆக்ஸலரேஷன் தான் மெயினாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இதில் வந்து அவங்களுடைய எம்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வெயிட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து பிரியுது அப்படின்னு சொல்லிலாம் பார்ப்போம். பிகாஸ் அது வந்து என்ன பண்ணுன்னா 2 காம்பனண்ட்ஸாக வந்து பிரியும், ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டுன்னு சொல்லி. ஸோ அதை எப்படி பிரியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா எது வந்து ஹரிசாண்டல் எது வந்து வெர்டிக்கல், அதாவது எம்ஜி சைன் தீட்டா ஹரிசாண்டலா இல்லை எம்ஜி காஸ் தீட்டா ஹரிசாண்டலா எது வெர்டிக்கலாக வரும், அது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எம்ஜி அப்படின்றது வந்து ஒரு டவுன்வர்டு ஃபோர்ஸ். எந்த ஆப்ஜெக்ட்டுக்குனாலுமே வந்து போடலாம். மாஸ் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்ட்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம்னா எம்ஜின்ற ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்டனுடைய மாஸ் வந்து எம்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதனுடைய கிராவிடேஷனல் இது எம்ஜி அந்த வெயிட் இருக்குல்ல, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அது அந்த பாடியை வந்து கீழே வந்து இழுக்கப்படும். ஸோ அதனால் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து நான் என்ன பண்ணேன்னா எப்போயுமே நீங்கள் கீழே தான் போடணும். ஸோ எம்ஜி அப்படியே வந்து உங்களுக்கு பிளேன் வந்து என்ன பிளேனாக வேணால் இருக்கட்டும். ஆக்சுவலி பிளேன் அப்படின்றது இந்த பிளேன் தான். ஸோ பிளேனுக்கு கீழே அப்படின்னு சொல்லி சில பேர் இப்படி ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்படி வரக்கூடாது. பிளேன் எந்த பிளேன் வச்சாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ எந்த பிளேனில் இருந்தாலும் நீங்கள் கீழே நோக்கி தான் வந்து எம்ஜின்றது வந்து நீங்கள் போடணும். ஸோ அடுத்து அந்த ஸ்ப்ளிட்டிங் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளேன் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ஸ்ப்ளிட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று வந்து parallel டு த பிளேன். இது வந்து இந்த பிளேன் இங்கே இருக்குன்னா அந்த பிளேனுக்கு பேரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது போகும். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்றது என்னென்னா இங்கிட்டு போடுவாங்க. ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் வந்து பிளேன் அப்படின்னா அந்த பிளேனுக்கு அப்படியே வந்து பர்பெண்டிகுலராக என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. ஸோ இது வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேன். இது மாதிரி 2 காம்பனன்ட்ஸாக பிரியும். ஸோ இந்த மாதிரி பிரியும் பொழுது இந்த மாதிரி பிரியுதில்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டீட்டா வந்து மென்ஷன் பண்ணணும். டீட்டா வந்து எங்கிட்டு போடணும் அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். டீட்டா போட்டோம்னா ஈஸியாக வந்து எது எம்ஜி காஸ் டீட்டா எம்ஜி சைன் டீட்டான்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒயலட் கலர் எம்ஜி காஸ் டீட்டாவா இல்லை இந்த க்ரீன் கலர் எம்ஜி காஸ் டீட்டாவா அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக போட்டிருப்பீங்களே அந்த லைன் இது ஓகே. ஸோ பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக போட்டது வெரி குட். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக பர்பெண்டிகுலராக நம்ம நார்மலாக எம்ஜி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் போட்டோமா பர்பெண்டிகுலராக. ஸோ அது வந்து இது வந்து பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இல்லை, நார்மலாக போடுறது. நார்மலாக ஒரு வெர்டிக்கல் டைரக்ஷனில் இந்த மாதிரி வந்து பர்பெண்டிகுலராக போட்டிருக்கோம். ஸோ இது 2க்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து டீட்டா. அப்போ டீட்டா தெரிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்னா வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். ஸோ டீட்டா ஒட்டி இருக்கிற அந்த டீட்டாவோட ஜாயின் பண்ணி இருக்காங்களே, ஸோ இவங்க தான் என்னென்னா எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்னு போடணும். ஸோ டீட்டாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இந்த சைடு ஒயலட் கலரில் இருக்காங்களே அவங்க தான் வந்து எம்ஜி சைன் டீட்டா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எம்ஜி காஸ் டீட்டா எது எம்ஜி சைன் டீட்டா எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸில் வந்து எம்ஜி காஸ் டீட்டா சைன் டீட்டா ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அது எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு சில இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு.
ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் இந்த இடத்துல டீட்டா இருக்கும், இன்க்ளைன் பண்ண ஆங்கிள். ஸோ இப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. முதல் எம்ஜி சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி போடணும், எம்ஜி போடணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும், அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்து 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னா அப்போ டீட்டா எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இதுக்கு பெர்பெண்டிகுலராகவும் ஜென்ரலாக பெர்பெண்டிகுலராகவும் அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கிறதுக்கு இடையில தான் என்ன பண்ணணும்னா ஆங்கிள் டீட்டா வந்து நோட் பண்ணணும். அப்போ டீட்டா வந்து டினோட் பண்ணியிருக்கீங்களா அந்த சர்ஃபேஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்னும், அதுக்கு தள்ளி இருக்கும்ல அந்த இதை தான் வந்து என்ன பண்ணணும்னா எம்ஜி சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இந்த எம்ஜி சைன் டீட்டா எம்ஜி காஸ் டீட்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா மோரோவர் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகிடும் இந்த ஒரு கொஸ்டினும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ஃபோர்ஸ் இப்போது வந்து எதனால அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் வரைஞ்சோம்னா என்ன பண்ணுவோன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோமா. ஸோ அதை தான் இப்போ எழுத போகிறோம். இப்போ எழுதணும் அப்படின்னா வந்து என்னென்னா, ஸோ இது வந்து எழுதிட்டேன், மறுபடியும் எழுதியிருக்கேன். பிகாஸ் நீட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபர்தராக இது பண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ஜியை வந்து இந்த எம்ஜியை வந்து 2 தான் பிரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எம்ஜியை பற்றி நீங்கள் ஃபர்தராக பேச வேண்டாம். ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும்னா எம்ஜி சைன் டீட்டா எம்ஜி காஸ் டீட்டா பற்றி மட்டும்தான் பேசணும். ஓகே, ஸோ இப்படி பேசும்பொழுது இந்த எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்றது என்னென்னா இட்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸு. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து என்ன பண்ணால் மூமெண்ட் வந்து கீழே மேலே இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்லைட் ஆகி கீழே வந்துக்கிட்டே இருக்குது. கீழே மேலே அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா இந்த சைடு இங்கிட்டு இந்த சைடு இல்லை மேலே இந்த மாதிரி எதுவும் டைரெக்ஷனில் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி மூமெண்ட் வந்து இந்த சைடு தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் என்னவா இருக்குன்னா அந்த இடத்துல எதுவும் மூமெண்ட் இல்லை, ஒன்லி அந்த ஸ்லைடிங் மட்டும்தான் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ அப்படி பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 2 ஃபோர்ஸும் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. எந்த 2 ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த எம்ஜி காஸ் டீட்டா இருக்காங்கல்ல, ஸோ இவங்களும் அட் த சேம் டைம் இங்கே மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு டேபிளில் வந்து ஒரு பாக்ஸை வைக்கிறோம்னா அந்த பாக்ஸ் கீழே விழுகாமல் அது இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டேபிள் வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டேபிளில் ஒரு பாக்ஸ் வைக்கிறீங்கன்னா அந்த நார்மல் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுன்னா டேபிள் வந்து எக்ஸிட் பண்ணும். ஸோ அப்படி எக்ஸைட் பண்ணுறதுனால தான் அந்த டேபிள் எக்ஸைட் பண்ணக்கூடிய அந்த நார்மல் ஃபோர்ஸ்னால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா கீழே விழுகாமல் இருக்குது. ஸோ அதுவும் அதனுடைய எம்ஜியும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, பட் இப்போ வந்து நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து எம்ஜியாக மட்டும் இருந்துச்சுன்னா எம்ஜி மட்டும் நீங்கள் போட்டுடலாம். பட் இங்கே இடத்துல வந்து என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா அப்போ ஸ்ப்ளிட்டிங்கில் எம்ஜி காஸ் டீட்டா பேலன்ஸ் பண்ணுதா எம்ஜி சைன் டீட்டா பேலன்ஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா நார்மல் ஃபோர்ஸ் வந்து பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இங்கிட்டு தான் நார்மல் ஃபோர்ஸ் இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நார்மல் ஃபோர்ஸும் உங்களுடைய எம்ஜி காஸ் டீட்டாவும் ஈக்குவல் அப்படின்றது தெரிய வருது. பிகாஸ் அது 2 பேலன்ஸ் ஆகி இருக்கனால தான் அந்த டைரெக்ஷனில் எனக்கு எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்கிட்ட ஸ்லைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து ஸ்லைட் ஆகி போகுது, அப்படியே கீழே வந்து இறங்கிட்டு போகுது. ஸோ அதனுடைய ஆக்சிலரேஷன் வந்து எம்ஏ. ஸோ அப்போ அதுக்கு ஃபோர்ஸ் போட்டோம்னா எம் இன்ட்டு ஏ அப்படின்னு போட வேண்டியது வரும். ஸோ அப்போ அதுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ் யார், அந்த ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால இந்த எம்ஏ அந்த ஆக்சிலரேஷன் வந்து நடக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே கொண்டு வரப்படுது. அந்த ஃபோர்ஸ் யாருன்னா எம்ஜி சைன் டீட்டா தான். பிகாஸ் வேறு எந்த விதமான ஃபோர்ஸும் இங்கே இல்லை. அந்த மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கிடையாது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்னா ரஃப் சர்ஃபேஸில் தான் இருக்கும். இந்த இடத்துல நம்மளால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த எம்ஏவும் எம்ஜி சைன் டீட்டாவும் ஈக்குவல். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே வந்து ஸ்லைட் ஆகிட்டு போகுது அப்படின்ற ஒரு கான்செப்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணிடலான்னா கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேர் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போட்டேன் அப்படின்னா வந்து ஸோ இதுக்கு வந்து நான் எம்ஜி வந்து கீழ் நோக்கி இப்படி போடுறேன். ஆக்சுவலி இந்த இதே வச்சுருக்கவே தப்பு. ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து எம்ஜி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கிட்டு போட்டுருவாங்க. ஸோ அதில் ஸ்ப்ளிட்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிட்டும் மேலே போடுறதா கீழே போடுறதா இல்லை
அதாவது என்னென்னா நமக்கு ஸ்ப்ளிட்டிங் வந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஒன்று பேரலல்னு சொல்லியிருப்போம். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பேரலாக போடுவாங்க. அது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் பேரலில் கரெக்டாக போட்டிருப்பாங்க, பெர்பெண்டிகுலராக மேலே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வெக்டார் எடிஷனில் சொல்லியிருப்போம், 2 வெக்டார் இந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து இந்த மாதிரி சென்ட்ரலில் இந்த மாதிரி வந்து போகும். ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ வந்து எம்ஜி வந்து உங்களுக்கு இங்கிட்டு டைரெக்ஷனில் இங்கே நான் காமிக்கிறேன் அப்படின்னா இப்படி வந்து இப்போ பேரலாக இங்கிட்டு போட்டு பெர்பெண்டிகுலராக இங்கிட்டு போட்டோம்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து இந்த சைடு வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா மாற்றணும். அப்போ ஒரு வேளை நான் என்ன பண்ணுறேன்னா பேரலாக இங்கிட்டு போட்டுட்டு பெர்பெண்டிகுலராக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிமிஷம் பெர்பெண்டிகுலராக சில பேர் வந்து கரெக்டாக போட்டுருவாங்க, பேரலில் இங்கிட்டு போட்டிருப்பாங்க. இப்படி போட்டால் உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து இங்கிட்டு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து போடும்போது பெர்பெண்டிகுலராக இங்கிட்டும் பேரலில் இங்கிட்டும் போடும்போது தான் உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போடணும். அண்ட் இந்த டீட்டா ஒட்டி காஸ் டீட்டா எப்படி வந்துச்சு அதை பேஸ் பண்ணி சில பேருக்கு டவுட் வரும். பட் நான் டீட்டா வந்து இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எப்படி காஸ் டீட்டா வரும்னா நீங்கள் நார்மலான ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா எழுதுவோம்ல அதே கான்செப்ட் தான். இப்போ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த சைடு என்னென்னா எக்ஸுன்னு வச்சுக்கிருவோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இதுக்கு வந்து காஸ் டீட்டா எழுதுனேன். இந்த இது தான் நமக்கு தேவை, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எம்ஜி சைன் டீட்டாவா எம்ஜி காஸ் டீட்டாவா என்னென்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காஸ் டீட்டான்னு எழுதுறேன். காஸ் டீட்டாக்குரிய ஃபார்முலா என்ன வரும்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். இந்த இடத்துல அட்ஜசன்ட் யாருன்னா எக்ஸு. இப்போ இந்த இடத்துல வந்து ஹைப்போட்டெனஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த எம்ஜி தான் வந்து ஹைப்போட்டெனஸ். ஸோ எம்ஜி அப்போ இந்த எக்ஸ் அப்படின்றது அதாவது இந்த சைடு என்ன வரும்னா எம்ஜி காஸ் டீட்டான்னு வரும். ஸோ எம்ஜி காஸ் டீட்டா. ஸோ இது மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒட்டி இருக்கிறத வந்து காஸ் டீட்டா அப்படின்னும் அதுக்கு தள்ளி இருக்கிறத வந்து சைன் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த தள்ளி இருக்கிறத அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன போடுவோம்னா ஒரு நிமிஷம் அதையும் போட்டு காமிச்சிடுறேன். எஸ், ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து போடுறேன் நான். ஸோ இதில் வந்து ட்ரையாங்கிள் எப்படி வரும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் வந்து என்னென்னா எம்ஜி இது தான். இந்த இடத்துல வந்து டீட்டாவை எங்கிட்டு வைப்போம். ஸோ இதை எடுக்கும்பொழுது நம்ம ஆப்போசிட் சைடாக எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸ் இதை வச்சோம்னா ஸோ சைன் டீட்டா எடுப்போம். சைன் டீட்டா எடுக்கும்போது ஆப்போசிட் சைடு தான் வரும். ஆப்போசிட் சைடு போய் ஹைப்போட்டெனஸ்னு போடும்பொழுது எம்ஜின்னு வரும். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டான்னு வரும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து இந்த இது வந்து எம்ஜி சைன் டீட்டான்னு சொல்கிறோம். அண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ண டீட்டா அண்ட் இங்கேயும் டீட்டா மார்க் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஜெட்டுன்னு போட்டோம்னா அதில் ஒரு சைடு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு ஜெட்டு வந்து ஜெட்டுன்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அந்த டயக்ராமில் அந்த ஸ்ட்ரக்சரில் கிடச்சிச்சின்னா இங்கே இருக்கிற டீட்டாவும் இங்கே இருக்கிற டீட்டாவும் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கான்செப்ட் வந்து இது தான். பட் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்னென்னா ஸோ அந்த இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லைக் என்ன சொல்கிறது அது ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஜென்ரலாக பெர்பெண்டிகுலராக டவுன்வர்டில் வர எம்ஜி ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி டீட்டா போடணும். டீட்டாவை போட்டு டீட்டா பக்கத்தில் இருக்கிறத எம்ஜி காஸ் டீட்டானும் அதுக்கு தள்ளி இருக்கிறத எம்ஜி சைன் டீட்டானும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 2 கொஷின் வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். ஆன் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்க்ளைன்டு பிளேன் ஆஃப் 30 டிகிரி. ஓகே, ஸோ அந்த டீட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் வந்து என்னவாகுதுன்னா ஸ்லைட் ஆகுது ரெஸ்ட்டிலேருந்து. ஸோ ரெஸ்ட்டிலேருந்து அப்படிங்கும்பொழுது என்னென்னா யூஸ் ஈக்குவல் டு 0. ஐ மீன் அந்த இனிஷியல் கண்டிஷனில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு டைம் என்ன எப்போனா அது வந்து அந்த ஸ்லைடானது வந்து ஒரு 10 மீட்டர் வந்து ஸ்லைடாக இருக்குது. அப்போது டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன தெரியுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க as well as உங்களுக்கு டீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 30 டிகிரி டீட்டா கொடுத்துட்டாங்க. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க எஸ்ன்னு. அண்ட் வேறு வந்து உங்களுக்கு டைம் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து 2 கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கைனமெட்டிக்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க as well as இந்த ஈக்குவேஷன்ஸ் லா ஆஃப் மோஷன் சாப்டரையும் இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ AT² அப்படின்ற ஈக்குவேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்க்ளைன்டு பிளேனாக இருக்கிறனால உங்களால் வந்து ஏக்கு பதிலாக ஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த
வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன். ஸோ நீங்கள் வந்து ஜி வந்து நான் 9.8 போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. அவங்க கொஷினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு 10ன்றனால ஏக்கு பதிலாகவே ஜி போட்டு 10ன்னு சொல்லி அப்ளை பண்ணிடுவாங்க. அது வந்து தப்பு. பிகாஸ் நம்ம ஜென்ரலாக கைனமெட்டிக்ஸ் மட்டும் வச்சு பார்க்கல அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக வரும். பட் ஆனால் லா ஆஃப் மோஷன் சாப்டர் இன்க்ளூட் பண்ணும்பொழுது இது வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன். இந்த இன்க்ளைன்டு பிளேனில் என்னால் ஆக்ஸலரேஷனாக கிராவிடேஷன் இது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10க்கு வந்து என்னால் ஈக்குவலாக எடுக்க முடியாது. ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் வரணும். இந்த ஈக்குவேஷனில் யூ வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ப்ளஸ் 1/2 AT². டி தான் கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து இந்த T² போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஆக்ஸலரேஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆக்ஸலரேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு பிளேன் வந்து போடணும். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்லைட் ஆகுது, இந்த மாதிரி கீழே வந்து ஸ்லைட் ஆகுது. ஸோ இப்படி போடும் பொழுது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போடும்பொழுது 2 ஃபோர்ஸ் என்னென்னலாம் ஆக்ட் ஆகுதுன்னு போகணும். இந்த இடத்துல எம்ஜி வந்து ஆக்ட் ஆகும். எம்ஜியை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு ஒன்று, ஒரு நிமிஷம், ஸோ இந்த சைடு ஒன்று அண்ட் அதே மாதிரி கீழே இந்த பர்பண்டிகுலராக ஒன்று போடுறேன். ஸோ இதில் வந்து பர்பண்டிகுலருக்கு எனக்கு வேலையே கிடையாது. ஸோ இதில் டீட்டா முதல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ஜென்ரலாக பர்பண்டிகுலராக இருக்கிறது அண்டு பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில தான் எனக்கு டீட்டா வந்து இங்கே தான் வரும். ஸோ இப்போ இதில் யார் காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க தான் எம்ஜி காஸ் டீட்டா. ஓகே, ஸோ அது வந்து நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸி தான். ஸோ இவங்க தான் வந்து யாருன்னா எம்ஜி காஸ் டீட்டா. ஒரு நிமிஷம், அண்ட் இவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து எம்ஜி சைன் டீட்டா. ஓகே, ஸோ ஓகே தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்லைட் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் யாருன்னா அந்த எம்ஜி காஸ் டீட்டா வந்து நார்மலோட பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதை விட்டுருங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த எம்ஜி சைன் டீட்டா அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு மூமெண்ட்டுக்கு அந்த 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 ஆப்ஜெக்டை வந்து ஸ்லைட் பண்ணுறதுக்கு அந்த ஆக்ஸலரேஷனுக்கு காரணமாக இருக்கவங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ஏ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ எம்எம் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், ஜி சைன் டீட்டான்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் கிடச்சிச்சா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் டீட்டா அப்படின்னா வந்து அதை என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ½ AT². பிகாஸ் யூடியில் யூ வந்து 0வாக இருக்கிறனால, பிகாஸ் அது ஸ்லைட் ஆனது வந்து ரெஸ்ட்டிலேருந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கனால நான் அதை வந்து எடுக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ ½ AT² வந்துருச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டி தான் கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த டைம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்பொழுது T² இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2s டிவைடட் பை ஏக்கு பதிலாக ஜி சைன் டீட்டா வரும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை அப்ளை பண்ணுறேன். அப்போது 2sனால் என்ன வரும்னா 2 × 10 எஸ். அதே மாதிரி ஜி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 10 தான். சைன் டீட்டாவில் வந்து சைன் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் 30 வந்து 1/2ன்னு வரும். ஸோ 1/2. ஓகே, ஸோ இந்த 10 இந்த 10 ஒரு நிமிஷம். ஸோ இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும். இந்த 2 வந்து மேலே போயிடும். ஸோ இப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து என்னென்னா 4 செகண்ட்ஸ்னு வருமா. எஸ், இது வந்து என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க, T² தான் வந்து 4 செகண்ட்ஸு. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து மறுபடியும் டி அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது யூ வில் கெட் 2 செகண்ட்ஸ். ஸோ 2 செகண்ட்ஸ் அப்படின்றது தான் உங்களுடைய ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இதே மாதிரி தான் an inclined plane an angle of 30 degree with the horizontal ஒரு 30 டிகிரி இருக்குது. ஸோ அதுவும் 30 டிகிரி தான் சொன்னோம். find the constant force applied parallel to the plane required to cause a 15 kg box to மூவ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா to slide up the plane with an acceleration of 1.2 m/s². ஓகே, ஸோ 2 கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன பண்ணுறோன்னா மேலே வந்து இழுக்கிறோம், அந்த ஆப்ஜெக்டை வந்து மேலே இழுக்கிறோம். செகண்ட் கண்டிஷனில் என்ன பண்ணுவோன்னா கீழே இழுக்கிறோம். பட் ஆக்ஸலரேஷன் எல்லாமே வந்து சேம் தான். ஒரு கண்டிஷனில் மேலே இழுக்கிறோம், ஒரு கண்டிஷனில் கீழே இழுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து டயக்ராம் போட்டுக்கோங்க எதுனாலும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி 30 டிகிரி ஸோ ஆங்கிளில் இருக்குது. ஓகே, ஸோ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து வச்சுருவோம்.
ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அதை முதல்ல அந்த ஃபோர்ஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க ஆக்சுவலி. ஸோ எந்த ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், கொடுத்த இதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல, பட் இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு நிமிஷம். ஸோ இப்போ கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஃபோர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா அந்த ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி இழுக்குது. ஸோ ஆக்சலரேஷனும் எனக்கு வந்து மேலே தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோர்ஸை வந்து மேல் நோக்கி கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறனால என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து மேல் நோக்கி தான் மூவ் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி தான் மூவ் ஆகுது அப்படிங்கும்பொழுது அந்த ஆக்சலரேஷனும் மேல் நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அஸ் யூஷுவல் எம்ஜியை வந்து போடுவோம். ஸோ எம்ஜி அப்படின்னு போடும்பொழுது வந்து கீழே வந்து எம்ஜி வந்து இருக்கும். ஸோ அந்த எம்ஜியை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு காம்பனன்ட்ஸ் போட்டோம்னா எந்த மாதிரி வரும்னா இந்த டைரெக்ஷனில் வருமா? எஸ், ஆமாம், 2 இது இப்படி வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வந்து என்ன வரும்னா டீட்டா அப்படின்னு போட்டோம்னா இந்த இதுக்கு, அதாவது பிளேனுக்கு ஒரு நிமிஷம் வேறு கலர், பிளேனுக்கு பர்பண்டிகுலர் as well as உங்களுடைய எம்ஜி நார்மல் ஜென்ரலாக வந்து பர்பண்டிகுலராக போடுறோம். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் வந்து டீட்டா வரும். ஸோ இதில் இந்த இது வந்து எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ இந்த காஸ் டீட்டா வந்து நான் கன்சிடர் பண்ணலை. எனக்கு வந்து ஏன்னா பிகாஸ் அது நார்மல் ஃபோர்ஸோட பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன், எம்ஜி சைன் டீட்டா. ஓகே. ஸோ இப்போ இங்கே அது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஸோ எஃப் அப்படின்றது வந்து இப்படி மேல் நோக்கி வந்து இழுக்குது அந்த ஆப்ஜெக்டை. இந்த எம்ஜி சைன் டீட்டா அப்படின்றது வந்து கீழ் நோக்கி இழுக்குது. ஸோ எம்ஜி சைன் டீட்டா வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுக்குது. பட் உங்களுடைய மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேல் நோக்கி தான் இருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈவன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மேல் நோக்கி, அதாவது மேல் நோக்கி இழுக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து எம்ஜி சைன் டீட்டா கீழ் நோக்கி இழுத்தாலும் உங்களுடைய ஆக்சலரேஷன் அப்படின்றது வந்து மேல் நோக்கி தான் இருக்குது. அப்போ மேல் நோக்கி தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா ஃபோர்ஸ் எஃப் நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது. எதை விடனா எம்ஜி சைன் டீட்டாவை விட அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிய வருது. இன்னொரு விஷயம், இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் வந்து எழுதணும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த எஃப் இருக்காங்களா, இந்த எஃப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்ன்றது மேல் நோக்கி இழுக்குது. பட் அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த எம்ஜி சைன் டீட்டா வந்து உங்களுக்கு கீழ் நோக்கி இழுக்குது. ஸோ அதை வந்து அது வந்து என்ன பண்ணால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எம்ஏன்றது இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த ஆப்ஜெக்டில் மொத்தமாக வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்கு காரணமாக எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு காரணமாக மொத்தமாக எஃப் இருக்குது. பட் அந்த எஃப்பை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி, எதிர்க்கிற மாதிரி உங்களுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து எம்ஜி சைன் டீட்டா இருக்குது. ஸோ அதை வந்து கழிச்சிடணும். அதை வந்து என்ன பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணப்பட்டு தான் உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து உங்களால் எழுத முடியும். ஸோ அதனால் எம்ஏன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எம்ஏ ப்ளஸ் எம்ஜி சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி போடுறீங்க. ஸோ எம்ஏ அப்படின்றது ஈஸி தான். எம்ன்றது என்னென்னா ஆப்ஜெக்டில் கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் 15 kg. ஓகே. ஸோ ஏ அப்படின்றது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1.2 ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எதுவும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஜி வந்து யூ கேன் டேக் அஸ் 9.8ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 10ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 91.5 நியூட்டன் வந்து வருது. ஓகே. ஸோ 9.8 வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 9.91. அதாவது ஜியோட வேல்யூக்கு பதிலாக 9.8ன்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் 91.5. 10 போட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் வந்து வித்தியாசமாக வரும், கொஞ்சம் கூட வரும். ஓகே. ஸோ ஆன்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ரவுண்டாகவே போடலாம். வேரியேஷன்ஸ் கம்மியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கணும், இல்லாட்டினா நீங்கள் ரவுண்ட் பண்ணியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஷின்னா இதே கொஷினில் டவுன்வேர்டில் மூவ் ஆகுது. ஸோ இந்த டைரெக்ஷன் மட்டும்தான்ப்பா வேரி ஆகும், வேறு எதுவும் வேரி ஆகாது. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளேன் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளேனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கிட்டு போடுறது வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம், இங்கிட்டு போகிறது வந்து எம்ஜி சைன் டீட்டா. ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டனால அதை வந்து சொல்லலை. ஓகே.
ஸோ கீழே போகிறது இங்கிட்டு போகிறது வந்து என்னென்னா mg cos theta அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ இதில் வந்து நம்ம தேவை வந்து mg sin theta மட்டும்தான். ஸோ அந்த mg cos theta கூட நான் விட்டுறேன். ஓகே, பிகாஸ் அது நார்மலோட பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றனால இதுக்கு முன்னாடி செஞ்சிட்டனால நான் அதை வந்து விடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அப்வர்டில் இருக்குது. ஸோ அது நான் அப்பா அதை சொன்ன மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் வந்து நான் மேலே போட்டிருக்கேன். பட் எனக்கு இந்த இடத்துல டைரக்ஷன் வந்து இந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக போன கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா நான் கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருந்துச்சு. பிகாஸ் ஆக்ஸலரேஷன் வந்து மேல் நோக்கி இருந்ததுனால எனக்கு கொடுத்துருக்க ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் எனக்கு ஆக்ஸலரேஷன் வந்து அந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் இப்போ ஆக்ஸலரேஷன் கீழ் நோக்கி இருக்கிறதுனால என்னோடய நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து கீழ் நோக்கி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது mg sin theta தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நான் இது ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா வந்து mg sin thetaவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த -f பிகாஸ் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்போஸ் பண்ணுது. அந்த மூமெண்ட்டை அது வந்து அப்போஸ் பண்ணுது. ஸோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து ma. ஸோ எனக்கு கீழே வந்து ஆப்ஜெக்ட் எந்த சைடு மூவ் ஆகிறாங்களோ ஸோ அதுதான் ma அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைரக்ஷன் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக இந்த இடத்துல உனக்கு எஃப் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்னா mg sin theta மைனஸ் ma அப்படின்னு சொல்லி வரும். ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் யூ வில் கெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு mg sin theta மைனஸ் ma அப்படின்னு வரும். ஸோ எம்மோட வேல்யூ வந்து மறுபடியும் 15 kg தான். ஜியோட வேல்யூ 9.8 போட்டுக்கோங்க. sin theta வந்து 30 டிகிரி. ஸோ ma அப்படின்றது அதே வேல்யூ தான் 1.2 தான். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கொஷின் வந்து செஞ்சு பாருங்கள். அண்ட் ஈவன் இதுலேயும் உங்களுக்கு வந்து எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படிங்கும் பொழுது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு எதுவும் கொஷின் பேஸ் பண்ணி போடுவோம். அண்ட் நீட் 2022 அண்ட் 2023 ஆஸ்பிரன்ஸ்க்காக வந்து வீக்லி ஷெடியூல் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.